பாட்டுக்கொரு புலவன் பாரதி, அவன் பார்த்த சாரதி. அந்த ஸ்ரீ பார்த்த சாரதி எனும் இறைவனின் கோவிலை கடந்த வாரம் தரிசித்து இந்த வாரம் மீண்டும் தரிசிப்பதில் நாம் அனைவரும் மிகுந்த பாக்கியசாலிகளாகிறோம். இத்தலத்தின் இந்த உற்சவரான ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமான் உருவான சரித்திரம் அதிசயத்திலும் அதிசயமான ஒன்றாகும். அற்புதத்திலும் அற்புதமான ஒன்றாகும். பெரும் வியப்பிற்குரிய அற்புதமான சரித்திரமாகும். அந்த சரித்திரம் ஒன்றே போதும். கடவுள் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க அந்த சரித்திரம் ஒன்றே போதும். அது என்ன சரித்திரம்? அதை இப்போது நாம் அறிந்து கொள்வோம். இவ்வாலயத்திற்கான ஸ்ரீ பார்த்தசாரதி உற்சவரை கலைஞர் ஒருவர் உருவாக்கினார். அந்த உற்சவரின் திருமுகத்தில் வடுக்கள் தோன்றிவிட்டன. அந்த வடுக்கள் எப்படி தோன்றின என்று அந்த கலைஞருக்கு தெரியவில்லை. அதனால் அவர் அந்த உற்சவரை ஒதுக்கிவிட்டு வேறு ஒரு உற்சவரை உருவாக்கினார். இரண்டாவதாக உருவான அந்த உற்சவரின் திருமுகத்திலும் வடுக்கள் தோன்றிவிட்டன. முதலிலே உருவான உற்சவரின் திருமுகத்தில் வடுக்கள் தோன்றியதால் இரண்டாவதாக ஒரு உற்சவரை உருவாக்கினோம். ஆனால் அவர் முகத்திலும் வடுக்கள் தோன்றிவிட்டனவே. மீண்டும் இவைகள் எப்படி தோன்றின என்று வியந்த அந்த கலைஞர் அந்த உற்சவரை ஒதுக்கிவிட்டு அடுத்ததாக ஒரு உற்சவரை உருவாக்கினார். மூன்றாவதாக உருவான அந்த உற்சவரும் பழைய அனுபவத்தையே தந்தார். ஆம், மூன்றாவதாக உருவான உற்சவரின் திருமுகத்திலும் வடுக்கள். இதனை உருவாக்கிய அந்த கலைஞரின் திகைப்பு மிக பெரிதாகத்தான் இருந்தது. அதன் காரணமாக அந்த கலைஞர் இதனை குறித்து விவரமறிந்த தரப்பிடம் விசாரித்த பொழுது அவருக்கு மிகவும் அற்புதமான ஒரு பதில் கிடைத்தது. அது என்னவென்றால், மகாபாரத போரில் அர்ஜுனனின் தேரை கிருஷ்ண பரமாத்மா ஓட்டினார். அப்போது பீஷ்மர் அர்ஜுனனை நோக்கிவிட்ட அம்புகளை கிருஷ்ண பரமாத்மா ஏற்றுக்கொண்டார். அதன் காரணமாக தன் முகத்தில் உண்டான வடுக்களை காட்டவே இறைவன் தனது உற்சவர் வடிவங்களின் திருமுகங்களில் வடுக்களை தோன்றச் செய்தார் என்பதே அந்த பதில். இன்றும் கூட இந்த ஸ்ரீ பார்த்தசாரதி உற்சவரின் திருமுகத்தில் வடுக்களை காணலாம். கடவுள் இருக்கிறார் என்பதற்கு இதைவிட பெரிய ஆதாரம் வேறு என்ன வேண்டும்? பார்த்தன் என்றால் அர்ஜுனன். அவனுடைய சாரதி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. ஸ்ரீ பார்த்தசாரதி இவ்விதம் நமக்கு தருகின்ற திருக்காட்சியே இவருடைய பெருங்கருணைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே எனும் மகா மந்திரத்தை உச்சரித்து இந்த ஸ்ரீ பார்த்தசாரதி உற்சவரை தரிசித்து பேரருள் பெறுவோம். இவ்வாலயத்தின் பூஜை முறை ஸ்ரீ வைகானச ஆகமம். சம்பிரதாயம் தென்கலை ஸ்ரீ வைஷ்ணவம். ஸ்ரீ வேதவல்லி என்பது இத்தலத்தாயாரின் திருப்பெயர். ஸ்ரீ வேதவல்லி அன்னையின் சன்னதிக்கு பின்புறம் குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டி வைக்கிறார்கள். விளக்கேற்றி வைத்திருக்கிறார்கள். மஞ்சள் குங்குமம் கொட்டி வைத்திருக்கிறார்கள். துணியில் கல் முடிந்து கட்டி வைத்திருக்கிறார்கள். மஞ்சள் கிழங்கு கொண்ட தாலி கயிறு கட்டி வைத்திருக்கிறார்கள். 108 வைஷ்ணவ திவ்ய தேசங்களின் பட்டியலில் 60வது திவ்ய தேசமாக திகழ்கிறது இத்தலம். திருமலை திருப்பதியின் ஸ்ரீ வேங்கடாச்சலபதி பெருமாளே இங்கு ஸ்ரீ வேங்கட கிருஷ்ணனாக எழுந்தருளி இருப்பதால் இத்தலத்தை இரண்டாவது திருப்பதி என்று அழைக்கிறார்கள். திருப்பதியைப் போலவே
இங்கும் கூட 2வது சனிக்கிழமைகள் விசேஷமானவை. பக்தர்கள் பலரும் இத்தலத்திற்கு விரும்பி வந்து இறைவனை வணங்குகிறார்கள். குடையின் கீழிருந்து குழலூதும் கண்ணனின் சுதைச்சிற்பம் காண்போரை மயக்குகிறது. பெரிய பெரிய பக்தர்களும் கவிஞர்களும் கண்ணனின் கருணையிலும் அழகிலும் மயங்குவதில் வியப்பொன்றும் இல்லை. ஒரு தூணில் அனுமன் எழுந்தருளியிருக்கிறார். இவருக்கு வெண்ணெய் சாற்றி இருக்கிறார்கள். தீபமேற்றி வணங்கி இவரை வலம் வருகிறார்கள். மலர்கள், வெற்றிலை பாக்கு, பழம் என்றெல்லாம் இயன்ற அளவு இவருக்கு அர்ப்பணம் செய்யலாம். முக்கியமாக ஸ்ரீராம ஜெயம் என்று பல முறைகள் சொல்லி ஸ்ரீ ஹனுமனின் அபரிமிதமான திருவருளை பெறலாம். இத்தலத்தில் ஆண்டாள் அன்னையும் கூட மிகவும் சிறப்பு வாய்ந்த தெய்வமாக திகழ்கிறார். ஆண்டாள் அன்னை என்று சொன்னதுமே திருவாடிப்பூரம் நம் நினைவிற்கு வருகிறதல்லவா? இத்தலத்தில் கொண்டாடப்படும் திரு ஆடிப்பூரத்தை பற்றியும் அதோடு தொடர்புடைய திருமஞ்சனத்தை பற்றியும் திரு எம்.ஏ. வேங்கடகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும் சிலவற்றை கவனமாக கேட்போம். ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்கின்ற 2 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தாள். அந்த 2 திவ்ய பிரபந்தங்களும் இப்பொழுது எம்பெருமான் திருமுன்பே, ஆண்டாள் திருமுன்பே ஓதப்படுகின்றன. அதிலும் இந்த திருவாடிப்பூரத்திற்கு என்ன சிறப்பு? நமக்காக எமக்காக ஒன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். பரமபதத்திலே எம்பெருமானோடு எப்பொழுதும் பிரியாத போகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டாள், அதாவது பூமி பிராட்டி, அவள் என்ன பண்ணினாள்? நமக்கு நல்லறிவை புகட்ட வேண்டும், நாம் அவளுடைய அருளிச் செயலை கொண்டு நல்லறிவு பெற வேண்டும் என்பதற்காக எமக்காக ஒன்றோ இங்கு ஆண்டாள் ஆழ்வார் திருமகளாராய் வந்து சேர்ந்தாள் என்று சொல்லுகிறார் மணவாள மாமுனிகள். அப்படி நமக்காக ஆண்டாள் வந்து சேர்ந்த நாளை இப்பொழுது நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். இது எல்லா திவிதேசங்களிலும் சிறப்பாக நடைபெறுகிறது என்றாலும் திருவல்லிக்கேணியிலே இதற்கு உண்டான தனிச்சிறப்பு. ஆண்டாள் கண்ணபிரானியே தான் அடைய வேணுமென்னு ஆசைப்பட்டாள். அந்த கண்ணபிரானே இந்த இடத்திலே கீதாச்சாரியன் ஸ்ரீ பார்த்தசாரதியாக எழுந்தருளியிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானோடு சேர்த்தியிலே ஆண்டாள் எழுந்தருளி இருப்பது கண்கொள்ளா காட்சி. ஆடிப்பூரத்தை முன்னிட்டு நடந்த திருமஞ்சனத்தை காணும் பாக்கியத்தை இப்போது நாம் பெற்றோம். அத்தியாபகர்கள் தங்கள் கடமையை ஆற்ற பக்தர்கள் ஆவல் மிகுந்த பெரும் பக்தியுடன் காண ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமான் உபய நாச்சியார்களோடு திருக்காட்சி தருகிறார். அந்தணர் ஒருவர் பாத்திரம் ஒன்றை நீட்ட இன்னொரு அந்தணர் ஒருவர் அதில் கரங்களை வைத்து பின்னர் தன் கரங்களை இந்த உற்சவர்கள் மீது வைத்து தடவுகிறார். இது எண்ணெய் காப்பு ஆகும். இப்போது திருக்காவேரி எனும் பாத்திரத்தில் உள்ள நீரால் உற்சவர் தெய்வங்களை நீராட்டுகிறார் அந்தணர். பிறகு அவர் உற்சவர்களின் திருமேனிகளை துணியால் ஒற்றுகிறார். இதற்கு திரு ஒற்றுவாடை என்று பெயர். அதன் பின்பு அர்க்கியம், ஆச்சமன்யம், பாத்தியம் ஆகியன நடக்கின்றன. அடுத்ததாக தூபம். அதன் பின்பு தீபம். இப்போது பால் அபிஷேகம் நடக்கின்றது. அச்சுதானந்த கோவிந்தா என்று ஜெபம் செய்தபடியே இந்த திருமஞ்சனத்தை காண்பதால் வாழ்வில் எவ்வளவோ வளங்களை பெற்று விடலாம். அடுத்ததாக தயிர் தெய்வங்களின் திருமேனிகளை அடையும் பாக்கியத்தை பெற்றது.
இப்படியாக ஒவ்வொரு அபிஷேகம் நடந்து நீராட்டல் திருவுற்றுவாடை முடிந்து அர்க்கியம் தொடங்கி தீபம் முடிய உரியவைகள் அனைத்தும் நடந்தேறின. இப்போது தெய்வங்களின் திருமேனிகளை அடையும் பாக்கியத்தை பெற்றிருப்பது தேன். இந்த தெய்வங்களின் திருமேனிகளை அடைந்து தன் சுவையை அதிகமாக்கிக் கொள்கிறது தேன். அடுத்த கட்டமாக உற்சவர் தெய்வங்களின் திரு மார்புகளில் சந்தனம் வைக்கப்படுகிறது. நம்ம அடையார் ஆனந்த பாவன் ஆனந்தமான நேரத்தில் எல்லாம் ருசிக்கும் எவரையும் கவரும் வகையில் சிக்கு சிக்கு என்றாகும் மனசு சிக்கு சிக்கு என்றாகும் பாட்டு சிக்கு சிக்கு என்றாகும் வாழ்க்கை தித்திக்கும் சுவை அடையார் ஆனந்த பவன். மதுரை அப்பு செட்டிநாடு உணவகம் திருவல்லிக்கேணியில் ஓர் இனிய உதயம். அறுசுவையின் அகரமாய் தனிச்சுவையின் சிகரமாய் உணவு பிரியர்களுக்கு தரமான பாரம்பரிய செட்டிநாடு உணவு வகைகளை மண்மனம் மாறாமல் வழங்கி வருகிறது மதுரை அப்பு செட்டிநாடு உணவகம். கிளைகள் வளசரவாக்கம், முகப்பேர், ஈசிஆர் மற்றும் டி நகர். திருக்காவேரியில் உள்ள நீர் தெய்வங்களின் திருமேனியை அடைய இது சந்தன அபிஷேகமாகிறது. बाहुराजन्यकृतः पूर्वतलस्य यद्वैस्यः पद्भ्यागुं सूर्यो अजायत चन्द्रमा मनसो जातः चक्षो सूर्यो अजायत मुखादिन्द्रत्याग्नित्या. இவ்வாறாக இந்த திருமஞ்சனத்தில் ஒவ்வொரு கட்டமும் முடிந்து ஒன்றன் பின் ஒன்றாக தீபஹாரத்திகள் நடந்தேறுகின்றன. आदित्यवर्णं तमसस्वभारे सर्वाणि रूपाणि विचित्य धीरः नामानि कृत्वा विवदन्यदास्ते. தெய்வங்களுக்கு கனிகள் அர்ப்பணமாகின்றன. சக்ரப்ரவித்வான் பிரதிசஸ்ரதஸ்ரः तमेवं विद्वान् अमृत इव भवति नान्यत्पन्था अयनाय विद्यते. यज्ञेन यज्ञमयजन्त देवाः तानि धर्माणि प्रथमान्यासन् देहनागं महिमानः सजन्ते கருணை மழை பொழியும் கடவுள்களுக்கு ஜலதாரையால் அபிஷேகம் நடக்கின்றது. நீரை ஜலதாரையில் விழச் செய்து பிறகு அந்த நீரானது மழை பொழிவது போல் தெய்வங்களின் திருமேனிகளை அடையச் செய்யும் ஜலதாரை அபிஷேக புனித நிகழ்வு நம் இதயங்களை தெய்வங்களோடு இணைக்கிறது. पूर्वयो देवेभ्यो जातः नमो रुचाय ब्राह्मये रुचं ब्राह्मं जनयन्तः देवा अग्रे तदब्रुवन्
यस्त्वैवं ब्राह्मणो विद्यात् तस्य देवा असन्वसे ह्रीष्यते लक्ष्मीश्च पत्न्यौ अहोरात्रे पार्श्वे नक्षत्राणि रूपम् अश्विनौ व्याप्तम् इष्टं मनिषाण अमुं मनिषाण सर्वं मनिषाण இந்த தெய்வங்களுக்கு நடக்கும் தீபஹாரத்தியால் மனம் ஒளி பெற்று ஆன்மா நன்மைகளை பெறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. பக்தர்களுக்கு தீர்த்தம் வழங்கப்படுகிறது. துளசியும் வழங்கப்படுகிறது. உபய நாச்சியார்களோடு காட்சி தருகின்ற ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமானும் ஆண்டாள் அன்னையும் அழகிய அலங்காரத்தோடு காட்சி தந்து திருவருள் செய்கிறார்கள். பக்தர்கள் சிரங்களில் சடாரி வைக்கப்படுகிறது. நம் உள்ளங்கள் எழுப்பிய ஒளியான நாதனின் நாம உச்சரிப்பை இனி எப்போதும் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருப்போமாக. இறைவனுக்கு இணையானது அவனது திருப்பெயர் அல்லவா? கலியுகத்தில் வாழ்கின்ற நம் அனைவருக்கும் இறைவனின் திருப்பெயர் நற்கதியை அளிக்க வல்லது. இந்த ஸ்ரீ பார்த்தசாரதி கோவிலுக்கு வந்துவிட்டால் போதும், பக்தர்களின் உள்ளங்கள் மகிழ்ச்சியில் திளைத்து நல்லின்பம் பெறுகின்றன. காரணம், தெய்வங்களுக்கு சாற்றிய உத்திரியம், வேஷ்டி, ரவிக்கை போன்றவற்றை உரிய தொகை செலுத்தி வாங்கி நம் இல்லங்களில் நடந்தேறும் விசேஷங்களுக்கு பயன்படுத்தலாம். இவைகளைப் போல் இங்கே உள்ள நன்மைகள் என்னென்ன என்று அறிய பக்தர்கள் அனைவரும் நேரடியாக இங்கே வரலாமே. சென்னை நகரில் உள்ள திருவல்லிக்கேணியை அடைந்தால் இந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலை அடைவது எளிதுதானே. இறைவன் நாமம் சொல்வோம், வினைகளை எல்லாம் வெல்வோம்.